துளாராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி அதிபதி திருவோணத்தில் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். ராசி அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு சிறு தூர பயணம் செல்வீர்கள். உங்கள் விருப்பமான பொருளை வாங்குவீர்கள். அஞ்சாம் இடத்தில் சனி இருக்கிறது. குழந்தைகள் ரீதியான பிரச்சனைகள் தரும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்குது. எதிரிகள் தொல்லை இருக்காது. ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடத்தில் பார்க்கிறார். திருமணமாகாத துளாராசிகளுக்கு திருமணம் நடக்கும். செவ்வாயை 2ஆம் இடத்தை பார்க்கணும். திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவியோடே சண்டை சச்சரவுகள் இருக்கும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆறாவது 8ஆம் இடத்துக்கு செல்வது நல்லது. குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். துளாராசிகளுக்கு வருமானம் தாராளமாக வரும். 9ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் இருக்கிறார்கள். அதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் ஆட்சியாக இருக்கிறார். ஸோ 9, 11 தொடர்பு அதிக வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். பண்டாமத்தில் கேது இருக்குது. ஒரு ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள். அடுத்து விருச்சிக ராசிக்கான பலன்கள். விருச்சிக ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை இல்லாத விருச்சிக ராசிகள்லாம் வேலை கிடைக்கும். நாலாம் இடத்தில் சனி இருக்கிறார். உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகும், செலவாகும். சனி 3ஆம் பறவை செவ்வாயை பார்க்கிறார். வாகனத்தை செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணம் நடக்கும். குழந்தைக்காக காத்துக்கொண்டிருக்கும் குழந்தை கிடைக்கும். குழந்தை கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சூரியன், புதன் இருக்கிறார்கள். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு தனவரவு கிடைக்கலாம். சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறால் தந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். தந்தையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். 7ஆம் அதிபதி 8க்கு செல்வதும் சிறப்பில்லை.
கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். சூரியன் சுக்கிரன் புதன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். உங்களுக்கு பேச்சால் வருமானம் வரும். ட்ராவல் துறையில் இருக்கிறவங்க நல்ல வருமானம் வரும். டிரைவராக இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் வரும். பேக்கரி தொழிலர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறாங்க. உங்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுக்கும் நண்பர்கள் கருத்து வேறுபாடு இருக்கும். உங்களுக்கும் நண்பருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். நண்பர்களிடம் எந்த ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். தனுசு ராசிக்கான பலன்கள். தனுசு ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தனுசு ராசிகள் தங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். உங்கள் இதய சகோதரர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறால் வீட்டில் ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகலாம், தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். குழந்தைகள் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்கிறார்கள். திருமணமாக தனுசு ராசிகளுக்கு திருமணம் நடக்கும். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆன்மீக துறையிலும் ஒரு நல்ல வருமானம் வரும். ஜோதிட துறைகளுக்கு வருமானம் வரும். ஜோதிட துறையினர்களுக்கு நல்ல வருமானம் வரும். தனுசு ராசிக்காரர்கள் 10ஆம் தேதி புதன் ஆட்சியாக இருக்கிறார். தொழில் மூலம் நல்ல வருமானம் வரும். தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்கும்.